ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிஃப்டி வந்து நம்ம 15 மினிட்ஸ் சார்ட்டில் தான் இருக்குது. இப்போது நிஃப்டி வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் பிரேக் ஆகிட்டு அகைன் ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட்டு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட்டு அகைன் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து ஃப்ரைடே இந்த இடத்துலேயே ஜோன்லேயே கன்சல்டேட் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் நம்ம ஃப்ரைடே ஒரு 10 o'clock பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ரேட் கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாகவே மேலே வந்திருக்கும். பட் ஆனாலும் நமக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி ட்ரேட் கிடச்சிது. நிறைய பேர் வந்து அன்றைக்கி கால்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் யூடியூப் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே ட்ரேட் எடுத்துருக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் கிடச்சிது. அதுவும் நம்ம போன வீடியோவில் நம்ம கரெக்டாக சொல்லியிருப்போம். இந்த பிளேஸ், அதாவது நம்ம இங்கே ரெசிஸ்டண்ட்டாக மார்க் பண்ண பிளேஸ்க்கு வரும்போது மார்க்கெட் வந்து டபுள் டாப் ஆகும், அங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லியிருப்போம். அரௌண்ட் 10:15 வந்திருக்கும் இந்த இடத்துல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூஸாக நல்ல செல்லிங் வந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். நம்ம இந்த இடத்த மென்ஷன் பண்ணி இந்த ரெட் லைன் போட்டிருப்போம். அங்கேருந்து ஒரு நல்ல செல்லிங் வந்தது. அண்ட் அகெயின் மார்க்கெட் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேயும் ஒரு சப்போர்ட் ட்ரா பண்ணியிருப்போம். அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வந்துடும் சொல்லியிருப்போம். பட் பிரேக் பண்ணாமல் இந்த சின்ன சப்போர்ட்டையே நல்லா இதுவாக யூஸ் பண்ணி மார்க்கெட் இங்கேருந்து திரும்பவும் புல்லிஷாக மேலேயே வந்துட்டாங்க. அண்டு நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அன்றைக்கி லாஸ்ட் டே கொடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம அன்றைக்கி ட்ரேடே கொடுக்கலன்னு சொன்னீங்க, பட் கொடுத்துருந்தோம். இதை வந்து யூடியூப் சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து நிஃப்டி 26,200 புட் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அண்ட் இதில் மார்க் பண்ணியிருந்தேன். இதை கண்டிப்பாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ரெகுலராக 1 டைம், 2nd டைம், 3rd டைம் சப்போர்ட்டில் வந்தப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருந்தேன். கரெக்டாக இதை பார்த்தீங்கன்னா ஒரு 15 மெம்பர்ஸ் கிட்ட பார்த்து ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து 3rd டைம் இல்லை 4th டைம் எப்போ வந்தாலும் சப்போர்ட்டில் பயப்படாமல் பை பண்ணுங்கள். அதுக்கு கீழே கொஞ்சம் தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு இப்போ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் காட்டுறேன், அதில் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கணும்னு. கண்டிப்பாக அது வந்து ட்ரைல் ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. பட் உங்களுக்கு அதில் கண்டிப்பாக லாஸ் ஆகிருக்காது. ஆனால் சப்போர்ட்டில் லோ லெவலில் பை பண்ணுறப்ப நீங்கள் எப்போவுமே பயப்படவே கூடாது. இந்த இதை நம்ம உங்களுக்கு மார்க் பண்ணி அமைச்சிருப்பேன் 5 மினிட்ஸில் புட் ஆப்ஷன். இந்த புட் ஆப்ஷன் தான் நம்ம அமைச்சிருப்போம். நம்ம வந்து என்ன நடந்துக்கணும்னு சொன்னால் 3rd டைம் இங்கே சப்போர்ட் எடுக்கிறப்ப நம்ம அனுப்பியிருப்போம். அரௌண்ட் 74 சம்திங்கில் இருக்கிறப்ப அனுப்பியிருப்போம். அது நம்ம அனுப்பினா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் 200 கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா 10 o'clock நியூஸ் வந்துச்சு. நியூஸில் இதெல்லாம் நியூஸ் கேண்டில் தான், ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக நியூஸ் கேண்டில் ஒன்று வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கீழே இறக்கிட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக அது 74, 75 அந்த அரௌண்டில் தான் இருந்தது. நான் சென்ட் பண்ணதுலேருந்து அங்கே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கூட மார்க்கெட் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வரல, 65 கீழே வரல. ஸ்ட்ரைட்டாக இப்போ உங்களுக்கு 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா புரியும். ஸ்ட்ரைட்டாக 200 கரெக்டாக போயிட்டு, எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் சைக்காலஜி நம்பர். இந்த 200, 150, 300 அந்த மாதிரி நம்பர்கிட்டலாம் போகிறப்ப மார்க்கெட்டில் வந்து மேலே போகிற மாதிரி காட்டிட்டு ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் திரும்ப கீழே தான் வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கும். சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதோட ஹை 200.70 இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் அதுக்கப்புறமா அப்படியே பொறுமையாக கீழே வந்திருக்கும். நம்ம இங்கே சொல்லியிருப்போம் 953 சம்திங்லேருந்து. அப்போ நீங்கள் வாங்கியிருந்தா கூட ஒரு 1500 கிட்ட ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கும் சிங்கிள் லாட் பை பண்ணியிருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 700, 800 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. பட் நீங்கள் இந்த ஒரு டைமில் இந்த மாதிரி நடந்துருச்சுங்கிறதுனால மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் டைம்லாம் சப்போர்ட்டில் வரும்போது நீங்கள் பை பண்ணாமலே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில், இதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களால் பை பண்ண முடியாது. நீங்கள் இங்கே பை பண்ணாமல் 200 போனோடனே சைக்காலஜி நம்பரு அது புரியாமல் இங்கேருந்து மார்க்கெட் நல்லா வால்யூமாக மேலே வந்திருக்கு, நம்ம இங்கே பை பண்ணிடலாம், 200 பை பண்ணலாம், 250, 300 கிட்டே போய்டும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி தான் அடிக்கும். எப்போவுமே நீங்கள் பை பண்ணும்போது ப்ரீவியஸாக இவ்வளோ ரெட்டாக இருக்குது, நம்ம பை பண்ண இன்னும் கீழே போய்டுமே நினைக்காதீங்க. எவ்வளோக்கு இவ்வளோ மார்க்கெட் கீழே நீங்கள் பை பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கவே அடிக்காது. மேலே போகிறப்போ உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் 1500,
2000 மேலெலாம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ண கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னானாலுமே அப்போ தான் உங்களால் ட்ரேடிங்கில் சர்வே பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக எப்போவுமே போடுங்க, ட்ரையல் பண்ணுங்கள். அதை நீங்கள் நான் அன்றைக்கி ஈஸியாக சொல்லியிருப்பேன். அன்றைக்கி 174 உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன்னா அது 160 இங்கே வரும்போதே உங்களுக்கு பைன்னு போட்டிருக்கிறதுக்கு ஒரு 1 செகண்ட் கூட ஆயிருக்காது. பட் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம ட்ரேடு அந்த இடத்துல எதனால் எடுக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதனால தான் அந்த ட்ரேடு மட்டும் நான் அப்படி போட்டேன். அதை புரிஞ்சவங்க மட்டும் எடுத்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி வரும்போது நீங்களே கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்டு இது நம்ம என்ன எய்ம் பண்ணியிருப்போம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த பிளேஸில் நம்ம இப்போ ட்ரா பண்ணால் உங்களுக்கு புரியும் கரெக்டாக. இது யூஸ் பண்ணி இங்கேருந்து மார்க்கெட் வந்து டபிள்யூ பேட்டர்ன் போயிட்டு இங்கே வரைக்கும் போகும்னு நீங்கள் நினச்சிருந்தோம். பட் வந்து பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்ததுனால மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் வந்து கீழே இறங்கிடுச்சு. பட் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் இதே மாதிரி தான் நடந்திருக்கும். இந்த இடத்துல இருந்த மார்க்கெட்டு கரெக்டாக இந்த அதாவது இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டண்ட்டாக யூஸ் ஆகி மார்க்கெட் அகைன் கீழே வந்துட்டு திரும்பவும் இங்கே ஒரு பையிங் கேண்டில் வந்திருக்கும். இந்த பையிங் கேண்டில் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம சொன்னது நடந்திருக்கும்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைமிங் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா 10:20க்கு இங்கேருந்து பை ஆன கேண்டில் வந்து அரௌண்டு 108லேருந்து 190 வரைக்குமே வந்திருக்கும். இந்த ட்ரேட் தான் நான் சொன்னது. அது எப்படின்னா நீங்கள் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா போய் புரியும். நம்ம நிஃப்டி ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருப்போம் மார்க்கெட் அந்த இடத்துக்கு போனால் டபுள் டாப் ஆகும், மார்க்கெட் வந்து செல் ஆகும் நம்ம சொல்லியிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோவில். கரெக்டாக இந்த இடம் தான் அது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து நல்லா செல் ஆகும்போது அங்கே 100லேருந்து புட் ஆப்ஷன் வந்து 190 வரைக்குமே வந்திருக்கும். இந்த ட்ரேடு வந்து நீங்கள் எடுக்கணுன்னா கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடில் சும்மா எழுதி வச்சாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெசிஸ்டண்ட்டில் செல் பண்ணணும், சப்போர்ட்டில் பை பண்ணணுன்னு எழுதி வச்சு, இல்லைன்னா பேப்பர் ட்ரேட் ஆப் நிறையாவே இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்து ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சைக்காலஜி வந்து கண்டிப்பாக எடுக்க முடியாது. மார்க்கெட் ஃபுல்லாக க்ரீனில் போகிறப்போ உங்களால் புட் ஆப்ஷன் எடுக்கவே தோணாது. ஆனால் ஒரு பெரிய ரெசிஸ்டண்ட் இருக்கிறப்ப என்ன தான் நியூஸாக இருந்தாலும் மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணி இதுதான் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு இன்னும் போக போக தான் புரியும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே வந்துருச்சு, இந்த க்ரீன் கேண்டில் பார்த்துட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குதுங்கிறதே மறந்து இந்த இடத்துல வந்து பை பண்ணியிருப்பீங்க. அகெயின் மார்க்கெட் எங்கே போகணும்னு நினைப்பீங்க. நீங்கள் இங்கே ஒரு 250ல் பை பண்ணியிருந்தீங்கன்னா அது 100 வரைக்குமே வந்திருக்கும். கால் ஆப்ஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ தூரம் தள்ளி போட்டிருந்தாலுமே அடிச்சிருக்கும். அதனால் ஸ்டாப் லாஸே முடிஞ்ச வரை கொஞ்சம் 20 to 15 பாயிண்ட்ஸ் தள்ளி மட்டுமே வச்சுக்கோங்க. ரொம்பலாம் ஸ்டாப் லாஸ் தள்ளி போடாதீங்க. இந்த மாதிரி நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணுறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் ஏன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். ப்ரீவியஸாக இந்த பிளேஸில் இருந்து தான் மார்க்கெட் நல்லா டவுன்ஃபால் ஆகிருக்கும், இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிருக்கும். அதனால தான் நம்ம இந்த இடம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் நம்ம ஆக்ட் பண்ணி கொடுத்துருப்போம். பட் அது இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது, பார்த்தீங்களா இந்த இடம் எவ்வளோ பெரிய ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிருக்குன்னு. இதுக்கு மேலே மார்க்கெட்டை வந்து ஒன்ஸ் மேலே பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு கீழே கூட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதே மார்க்கெட்டு எப்போல்லாம் இங்கே வருதோ இந்த இடம் வந்து உங்களுக்கு இனிமேல் வர வாரத்துக்கு சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட் திரும்ப மேலே போக தான் ட்ரை பண்ணுவாங்க. அண்டு இந்த ட்ரெண்ட் லைனை இனிமேல் கொஞ்சம் இன்னும் மேலே ட்ராப் பண்ணிக்குவாங்க. இங்கே வரும்போதெல்லாம் மார்க்கெட் திரும்ப பையாக தான் போகுது. இனிமேல் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து யூஸ் கிடையாது. இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வர வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நியூ ஆல் டைம் கிட்ட வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. மார்க்கெட்டில் இப்போது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்கு. ஆர்பிஐ ரேட் கட்டு எங்கேயாவது இங்கேருந்து வரும். ஒன்று ரெசிஸ்டண்ட் உங்களுக்கு இங்கே தெரியுதா, மார்க்கெட்டில் இந்த ரெசிஸ்டண்ட்லேருந்து கீழே வரும், இல்லை ஆல் டைம் கிட்டே போயிட்டு அங்கேருந்து அதுக்கு மேலே இங்கேயே இருக்குது. திரும்ப இங்கேருந்து மிஸ் ஆனாலும் இந்த பிளேஸ்லேருந்து கண்டிப்பாக கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது 250 சம்திங்லேருந்து. இதுவும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் தான். இந்த பிளேஸ் கிட்டேருந்து மார்க்கெட் திரும்ப கீழே வரும்போது
எல்லோரும் திரும்ப அகெயின் புட் ஆப்ஷனுக்கு போவோம். அந்த டைமில் இன்னொரு பாசிட்டிவ் நியூஸை கொடுத்து திரும்ப மேலே எடுத்துடுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வர வாரத்தில் ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்தால் நம்மளோட டெலிகிராம் சேனலில் லைவ் அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். நிஃப்டியில் இப்போதைக்கு இது ஒன்று தான் நடந்துகிட்ருக்கு. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் கிட்ட தான் இருக்குது. சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 26,100 இருக்கும். செகண்ட் சப்போர்ட் லாஸ்ட்டு நிஃப்டி முடியறதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்தது இங்கே தான். இந்த பிளேஸில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா கிளியராக தெரியும். இங்கேருந்து மார்க்கெட் நல்லா சப்போர்ட் எடுத்தால் 150 கிட்டேருந்து 250, அதாவது ஒரு 100 பாயிண்ட் கிட்ட நல்லா மூவ் ஆகிருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து நல்லா தான் மேலே போயிருக்கும். அகெயின் 1 2 3 தேர்ட் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ 4th டைம் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு பட் மார்க்கெட் கீழே வர மாதிரி தான் காட்டி முடிச்சிருக்காங்க. திரும்ப மார்க்கெட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிறப்ப சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எது இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது நிஃப்டியோட கால் ஆப்ஷனில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். புட் ஆப்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். இப்போது கால் ஆப்ஷன் நிஃப்டி கால் ஆப்ஷன் வந்து ஒரு 15 மினிட்ஸ். எப்போவுமே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பாருங்கள். அப்புறம் 15 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ். அப்புறமா ரொம்ப ட்ரேடு என்ட்ரி எடுக்கிற டைமில் 1 மினிட்டில் நான் பார்ப்பேன். உங்களுக்கு 1 மினிட்டில் பார்த்து கரெக்டாக அக்யூரேட்டாக எடுக்க முடியும்னா எடுங்க. அப்படி இல்லைன்னா 5 மினிட்ஸ்லேயே கேண்டில் க்ளோஸ் பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு பார்த்துட்டு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த கால் ஆப்ஷன் வந்து இங்கே 1 2 தேர்ட் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு பட் இங்கே கன்சால்டேஷன் ஆகிட்டு திரும்ப ப்ரீவியஸ் லோ உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியுதா, 118 இருக்குது. ப்ரீவியஸ் லோவில் இருந்து மார்க்கெட் வந்து தேர்ட் டைம் சப்போர்ட் எடுத்து 200 போய்ட்டு கீழே வந்த மார்க்கெட் வந்து இந்த லோக்கு கீழே பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா கீழே போயிருப்பாங்க கண்டிப்பாக ஃப்ரைடே. பட் இதுக்கு மேலேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு அகெயின் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லா பை ஆகி மேலே போயிருக்கும். நம்ம வந்து புட் ஆப்ஷனில் என்ன நடக்கும்னு நினச்சோமோ அது வந்து கால் ஆப்ஷனில் வந்து நடந்திருக்கும். உங்களுக்கு இப்போது இதை எடுத்து ஸ்டாப் பண்ண உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் கரெக்டாக இங்கே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி போட்டு மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்காங்க. பட் உங்களுக்கு இப்போ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். 1 2 3 4th டைமே இங்கே சப்போர்ட் எடுக்கிறப்ப நீங்கள் இங்கேருந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ ரெட்டாக கீழே வருதுன்னு நினச்சி பயப்படவே கூடாது. இங்கே உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்துட்டுருக்கு மார்க்கெட்டு. பட் கண்டிப்பாக இங்கேருந்து வரும்போது பவுன்ஸ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் இப்போ புட் ஆப்ஷன் எடுத்தது வந்து தப்பே கிடையாது. எப்போவுமே தேர்ட் டைம் 4th டைம் வரும்போது சப்போர்ட்டில் பை பண்ணுங்கள். லோவில் தான் பை பண்ணணும் எப்போவுமே. உங்களுக்கு இதில் லோ எதுவாக இருக்குது, இதுதான் லோ. கரெக்டாக நம்ம ட்ரெண்ட் லைனை டச் பண்ண உடனே, அதாவது நீங்கள் ஒரு 125 to 130 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா இங்கே இருக்கும் உங்கள் ஸ்டாப் லாஸ். கரெக்டாக இப்போ உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறேன். இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக அடிச்சிருக்காது. ஆனால் உங்கள் பை வந்து கரெக்டாக இருக்கணும். ட்ராப் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக நீங்கள் எட்ஜஸில் தான் ட்ராப் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ட்ராப் பண்ணி நீங்கள் லோவில் பை பண்ணிங்கன்னா நீங்கள் பை பண்ண உடனே உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இப்போ 120 130 பை பண்ணியிருந்தீங்கன்னா 150 போயிருக்கும். அகெயின் கீழே வரும்போது உங்கள் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். பட் நீங்கள் திரும்ப ட்ரெண்ட் லைன் வரும்போது திரும்ப ஸ்டாப் லாஸ் வச்சு கீழே இங்கே திரும்ப பை பண்ணலாம். உங்களுக்கு இங்கே உங்களை ட்ரையல் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். பட் இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட்லேருந்து இந்த ட்ராப்புக்கு ஒரு 50% மார்க்கெட் மேலே போகும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் எப்படி இங்கேருந்து மேலே போகும்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய செல்லிங்கில் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு எப்போ பையர்ஸ் வந்திருக்காங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் போனால் இங்கே எங்கேயாச்சும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். இங்கே பை பண்ணது அப்படி இல்லை. இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறப்போ இன்னும் வால்யூமாக போயிருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்களா வால்யூம் கேண்டிலே இல்லை. ஸோ மார்க்கெட் திரும்ப அகைன் கீழே தான் வந்திருக்கு. கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணியிருக்கணும். கட் பண்ணியிருந்தால் மார்க்கெட் வந்து இந்த இடத்த கட் பண்ணி கீழே இறங்கியிருக்கும் ஃபுல்லாக. பட் இங்கே வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் இருக்கிறதுனால நீங்கள் இங்கேயும் ஒரு
லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட கடைசி லோ. அதாவது நீங்கள் எப்போவுமே ட்ரெண்ட் லைனில் வரும்போது லோவர் லோ பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே போயிடும். லோவர் லோ பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஹை போகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பை பண்ணக்கூடாது. இதுவே மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமலே எவ்வளோ தான் அக்ரெசிவாக கீழே வந்தாலும் ப்ரீவியஸ் லோவை சப்போர்ட், அதாவது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் கட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் மேலே போகிறப்ப எவ்வளோ அக்ரெசிவாக கீழே வந்தாலும் அகெயின் மார்க்கெட் வந்து திரும்ப மேலே தான் போயிடும். நீங்கள் இந்த இடம் வரும்போதெல்லாம் பை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல போகிறப்ப உங்களால் நல்ல பெரிய ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு நல்லா பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அகெயின் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், சப்போர்ட் பிளேஸில் வந்தால் ஒன்று மார்க்கெட் மேலே போய்ட்டு திரும்ப ரீட்டெஸ்ட் ஆகி கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இல்லைனா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் வந்து போட்டிருக்கிறது நல்லாவே தெரியும். டபிள்யூ பேட்டர்ன் போட்டு மார்க்கெட் வந்து நல்லா பாசிட்டிவாக மேலே போயிருக்கு. இதோட டார்கெட் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த வீக்கில் இங்கே வந்த இங்கே இருந்து அகெயின் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் எங்கேயாச்சும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இதுவாக தான் இருக்கும். 350 to 340 இருக்கும். அங்கே இருந்து மார்க்கெட் திரும்ப ரிஜெக்ட் ஆச்சுன்னா திரும்ப நம்ம ட்ரெண்ட் லைனுக்கே வரும். வந்துட்டு அங்கேருந்து ஃபைனல் டார்கெட்டாக இங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து அது வரைக்கும் இங்கே இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாகவே இந்த இடத்துல வந்துடும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து எப்போ வேணால் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். எது வந்தாலும் நம்ம லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது அப்போது என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு ட்ராப் பண்ணிக்க வேண்டியதுதான். அது வரைக்கும் இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ட் மாதிரி போயிட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிளேஸில் டச் ஆகிறப்ப நல்லா ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு கால் ஆப்ஷன். ஸோ ப்ரீவியஸ் லோ எப்போ கட் பண்ணுதோ அப்போ திரும்பவும் ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடும். அப்போ வெயிட் பண்ணி ட்ரெண்ட் லைன் வந்துட்டப்பறம் நம்ம சப்போர்ட்லேயே பை பண்ணிக்கலாம். எப்போவுமே ட்ரேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி மார்க்கெட் சப்போர்ட்டில் வந்தோடனே லோவில் தான் பை பண்ணணும். நான் நிறைய டைம் வந்து நல்லா மார்க்கெட் வந்து ரெட்டாக இருக்கிறப்ப தான் நான் பை பண்ணவே சொல்லுவேன். நான் சொல்கிற கால் ஆப்ஷன் நான் பை பண்ண சொல்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு 300லேருந்து ஆல்மோஸ்ட் 200 வந்திருக்கும், இல்லை 170 வந்திருக்கும். அவ்வளோ மார்க்கெட் கீழே வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் நான் என்ட்ரியே எடுப்பேன். எனக்கு ஒரு ப்ரைஸ் வாங்கணுன்னா அந்த ப்ரைஸ் வந்து எனக்கு எந்த அமௌண்ட்டில் வாங்கினா எனக்கு கரெக்டாக இருக்குமோ டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கணும் எப்போவுமே. இப்போ இந்த ப்ரைஸ் இங்கே இருக்குது 238ல் இருக்கிறத வந்து மேலே போயிட்டு அப்புறமா 280 270 எப்போவுமே பை பண்ணக்கூடாது. அப்படி பை பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் போதும், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிறப்ப நீங்கள் இங்கே வேணால் பை பண்ணலாம். இங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டண்ட்டு போகிறப்ப இங்கே பை பண்ணிடக்கூடாது.